ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரம்யா பெஸ்ட் பெர்ஃபார்மரா, வினோத் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா? என்னங்கடா உங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த டாஸ்க்ல எஃப்ஜே அண்ட் வியனா ரெண்டு பேருமே சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் ஜெயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இப்படி ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு தாட் இருக்கு. ஸோ இதுக்கு பலிகடாவா வினோத் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று 54th டே எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது முந்தின நாள் நைட் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஸோ அதில் விக்ரம் வந்து அமித் கிட்ட ஒரு பிளான் சொல்றாரு. பாரு கிளீனாக கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை நான் சொல்லி தான் அவங்க க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பாரு கோவப்படுவாங்க. அதை வச்சு ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு போல. எல்லாருமே கேட்குறாங்க, கிச்சன் என்ன இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் சொல்றாரு, என்னால தான் இது நடந்துச்சு. என்னோட கண்காணிப்பில் தான் பாரு பண்ணாங்க. நான் இல்லைன்னா பாருவே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு பாரு எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. அவங்க பாட்டுக்கு, குழந்தைகளா நீங்க என்ன சாப்பிட்றீங்க, டீயா காஃபியா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க பாரு. ஆக்சுவலா பாருவை கடுப்பேத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க அந்த வீட்ல இந்த வீக்கு. பட் அவங்க ஓரளவு கூலாவே அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன, நடுவில் அந்த சாரி மேட்டர் அப்புறம் அந்த முட்டை கடிதாசு அந்த மேட்டர்ல மட்டும் தான் மேடம் கொஞ்சம் ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அதை மட்டும் அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த வீக் அவங்க கம்ப்ளீட் பெர்ஃபார்மரா இருந்திருப்பாங்க. ஸோ பாரு தானே, பாருவால எப்படி கம்ப்ளீட்டடா இருக்க முடியும்? அதுக்கப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த சுட்டி குழந்தை வியனா வழக்கம் போல யாரையாவது இரிட்டேட் பண்ணணுமே, நம்மளும் இரிட்டேட் பண்றாங்க, வீட்டுக்குள்ள எல்லாரும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை காலையில ஸ்டார்ட் பண்றாங்க. சுபிக்ஷாவும் விக்ரமும் தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வியனா வேணுனே குறுக்க போயிட்டு நம்மளும் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணுமே, அவங்களை இரிட்டேட் பண்ணணுமேனு நடு குறுக்குல போயிட்டு அப்படி இப்படி நிக்கிறாங்க. விக்ரம் தையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு விக்ரம்க்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்னு தெரியுதுல, நின்ன குறுக்கு வர பயங்கரமா கத்தி விட்டாரு. கத்தும் போதே இந்த எஃப்ஜே, நம்ம வியனோட பாடிகார்டு எஃப்ஜே கரெக்டா வந்துடுறாரு. வியனாக்கு என்ன நடந்தாலும் இந்த எஃப்ஜே உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து நியாயத்தை கேட்கிறேன்னு வந்துட்டு வியனா சைடு மட்டும் தான் அவர் பேசுவாரு. வழக்கம் போல வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பெல்லாம் பேசக்கூடாது கண்ணு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் மட்டும் கேட்டுட்டு இருக்காரு. வியனா பண்ணதை அவர் கேட்கவே இல்லை. இதே மாதிரி தான் விக்ரம் உட்கார்ந்து இருக்கும்போது விக்ரம் மேல வந்து வியனா தண்ணி எடுத்து ஊத்துனாங்க. அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா விக்ரமும் வியனா மேல தண்ணி ஊத்த போகும்போது அவங்க ஓடி பெட்ரூம் போயிட்டாங்க. பெட்ரூம்ல படுத்திருக்கும் போது அந்த பெட்ல வச்சு அவ மேல மூஞ்சிலே தண்ணி ஊத்திட்டாரு நம்ம விக்ரம். ஸோ அப்பவும் அந்த இடத்துல எஃப்ஜே இருக்கிறாரு. அது எப்படி நீங்க தண்ணி ஊத்தலாம், அதுவும் பெட் மேல தண்ணி படுது, எப்படி நீங்க ஊத்தலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஊத்துனது வியனா, அவங்கள ஒண்ணும் கேட்கல. ஆனா வியனா மேல தண்ணி ஊத்துறதுக்காக விக்ரம கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு லிவிங் ரூமுக்கு. ஸோ இந்த வாரம் நடந்த டாஸ்க்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா மக்களோட கணிப்புல, மக்களோட மனநிலைமையில இருந்து யோசிச்சு யாரு பெஸ்டா இருப்பாங்க, யாரு ஒர்ஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல சொல்லி கேட்குறாங்க. இதை எப்படி செலக்ட் பண்ண சொல்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தரையும், மேனேஜ்மெண்ட் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தரையும் செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இவங்க மெஜாரிட்டியா தெரிஞ்செடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரஜனை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பிரஜன் வந்து பெஸ்ட்டா அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சத்தியமா தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சு இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பரவால்ல. பிரஜன் பண்ணது பரவால்ல தான். ஆனா பெஸ்ட்டா பண்ற அளவுக்கு எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா அந்த கனி, அப்புறம் அமித் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் தான் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண அவங்க குடுத்த கேரக்டர. அதே மாதிரி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரம்யாவ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரம்யா ஆக்சுவலா என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. நானும் நெறைய பார்த்தேன். எபிசோட்ல நெறைய பார்த்தேன். லைவ்ல கூட அப்பப்ப நான் செக் பண்ணி பார்த்தேன். ரம்யா எந்த இடத்துலயுமே பெருசா எதுவுமே பண்ணல. அவங்க கர்நாடகால வந்திருக்காங்க. அந்த திருக்குறள கரெக்ட்டா சொன்ன ஒரே காரணத்துக்காக பெஸ்ட்ன்னு செலக்ட் பண்ணாங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. மத்தபடி இந்த வீட்ல ஒண்ணுமே அவங்க பண்ணல. என்ன பொறுத்தவரைக்கும் விக்ரம் நல்லா பண்ணாரு. ஆக்சுவலா ரம்யா பெஸ்ட் பெர்ஃபார்மரா வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த பார்வதி தான். ஏன்னா, பார்வதிக்கு விக்ரம் வந்துரக்கூடாது. ஆக்சுவலா அந்த 5 பேரு மேனேஜ்மென்ட்ல இருக்க 5 பேரும் ஓட் பார்த்தீங்கன்னா, அமித் அண்ட் கனி வந்து விக்ரம்க்கு ஓட் பண்ணாங்க. அப்புறம் பிரஜன் அண்ட் எஃப்ஜே வந்து ரம்யாக்கு ஓட் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியல. ஸோ விக்ரமுக்கு 2 ஓட்டும், ரம்யாக்கு 2 ஓட்டும் வந்திருக்கு. இப்ப பாரு தான் வந்து டிசைட் பண்ணணும். யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு. அவங்க கண்டிப்பா விக்ரம செலக்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க ரம்யா தான் சொல்றாங்க. ரம்யா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகுறாங்க. அதே போல பிரஜன் வந்து செலக்ட் பண்ணும்போது, இந்த சாண்ட்ரா வந்து சொல்றாங்க. சாண்ட்ரா வந்து பிரஜன் நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு குடுக்கணும் அப்படின்னு குடுக்கும்போது, அதுல பிரஜன் இருந்தாங்க அப்படின்னா, சாண்ட்ரா ஆட்டோமேட்டிக்கா பிரஜன தான் சொல்லுவாங்க. இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா பார்த்தீங்கன்னா, பிரஜனன் ரம்யாவ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது கூட போனா போது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல எஃப்ஜே சொன்னது ஓகே. தேவையில்லாம வினோத்தையும் கோர்த்து விட்டாங்க இதுல. ஓகே. இவங்க வந்து வினோத் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி இவங்க நினைக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். அப்போ வியன்னா என்னலாம் பண்ணாங்க? வியன்னா எவ்வளோ இரிட்டேஷன் பண்ற மாரி எவ்வளோ பண்ணாங்க? அதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு புடிக்கும்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா? அப்படி பிடிக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க கேம் மைண்ட் அவ்வளோதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வினோத்த வொர்ஸ்ட்ன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வினோத்தோட வொர்ஸ்ட்டா பண்ண நெறைய பேர் அங்க இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ரம்யாவே எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணாதவங்களுக்கு பெஸ்ட் குடுக்குறாங்க. வினோத் அவரால முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா தான் பண்ணிட்டு இருந்தாப்ல.
இதுக்கு முன்னாடி வீக்க கம்பேர் பண்ணப்ப இது கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். பட் இத விட கம்மியா ஒண்ணும் பண்ணாம நெறைய பேர் இங்க இருக்காங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு திவ்யா, சாண்ட்ரா, சபரி இவங்கலாம் கூட எதுவுமே பெருசா பண்ணல. அரோரா, சுபிக்ஷா, விக்ரம் இவங்கலாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால முடிஞ்ச பாட்டுலாம் அவங்க ஓனா பாட்டுலாம் எழுதி, அதெல்லாம் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. இத தவிர வேற யாருமே அந்த அளவு சிறப்பா எதுவுமே பண்ணல. இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, அதே மாதிரி தான். ஸ்டூடண்ட் சைட்ல இருந்து மேனேஜ்மென்ட்ல இருந்து ஒருத்தரையும், மேனேஜ்மென்ட்ல இருந்து ஸ்டூடண்ட்ல ஒருத்தரையும் செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டூடண்ட்ல இருந்து எஃப்ஜேவ எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா எஃப்ஜே போன வீக்ல ரொம்ப வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணது எஃப்ஜே தான். எதுவுமே பண்ணல. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவர் எந்த பெர்ஃபார்மே பண்ணல. சும்மா தான் இருந்தாரு. அப்பப்போ வியன்னா கூட பேசிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே அவர் பண்ணல. ஸோ வியன்னா ஆல்ரெடி ஒரு ஓட் வாங்கியிருக்காங்க. வினோத்துக்கு ஒரு ஓட்டு, கனி போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர செலக்ட் பண்ணியிருக்காங்க. அமித் வந்து கமருதனுக்கு ஒரு ஓட் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒவ்வொரு ஓட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எஃப்ஜே வினோத்த செலக்ட் பண்றாரு. இவர் ஸ்டார்டிங்ல வியனாவ சொல்ல போற மாதிரி வந்து தான் வினோத் சொன்னாரு. அவருக்கு நல்லா தெரியும் வியனாவ இப்ப சொல்லி வியனாவும் நம்மளும் ஒண்ணா ஜெயில்ல இருந்தோம் அப்படின்னா, இன்னும் வெளிய நம்மள நெறைய பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க. வீட்டுக்குள்ளே இன்னும் நெறைய கலாய்ப்பாங்க. இவங்க பிளான் பண்ணியே வொர்ஸ்ட்டா உள்ள ஜெயிலுக்கு போகணும்னே எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வெளிய எல்லாம் நெனைப்பாங்க. நல்லா தெரிஞ்சு வினோத்த செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ பார்வ தான் ஸ்டோர் ரூம் போயிட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் எடுக்க உள்ள அனுப்புறாங்க. உள்ள போனோனே பார்வக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆல்ரெடி அவங்களுக்கு எஃப்ஜேவ பிடிக்காது. வினோத்தும் உள்ள சேர்ந்துட்டாரு. வினோத் மேல பெரிய ஒப்பீனியன்லாம் அவங்களுக்கு இல்ல. ஆனா எஃப்ஜேவ பிடிக்காது. ஸோ இவர் ஜெயிலுக்கு போறாருன்னே சந்தோஷம் தாங்க முடியல. உள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் யாருக்குமே எந்த பெருசா தண்டனையும் குடுத்ததில்ல ஜெயிலுக்கு போறவங்களுக்கு. ஆனா புதுசா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருக்கும் பாசிமணி குடுத்துட்டாங்க. பச்சை, சிகப்பு அப்படின்னு. இதுல எஃப்ஜே ஒரு பாசிமணி, வினோத் ஒரு பாசிமணி ஒண்ணு மாத்தி மாத்தி கோர்த்து 50 மணிய கோர்த்து ஒரு மாலை. இதே மாரி ஒரு 200 மாலை இவங்க சேர்க்கணுமா. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இத சொல்லும்போது பாருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகும்போது எந்த பனிஷ்மென்ட் கிடைக்கலல்ல. ஸோ இப்போ எஃப்ஜே, வினோத் உள்ள போகும்போது பனிஷ்மென்ட் வரும்போது, அவ்வளோ ஜாலியா சந்தோஷமா அத சொல்றாங்க. ஸோ இப்படிதான் நேத்து எபிசோட் போச்சு. நேத்து எபிசோட் ஒண்ணும் அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் எதுவும் இல்ல. ரம்யாவ பெஸ்ட்லயும், வினோத்த வொர்ஸ்ட்லயும் தேர்ந்தெடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நேத்து எபிசோட் எப்படி போயிருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா இதுல வினோத்துக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஜெயிலுக்கு போகும்போது கூட அவரு ஒத்துக்கிட்டாரு அந்த ரீசன. பட் இந்த ரீசன அவரால ஏத்துக்க முடியல. நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஆனா என்ன எப்படி அவங்க வொர்ஸ்ட்ல போட்டாங்க? வீணா விடையா நான் வொர்ஸ்ட்டா இருந்துட்டேன் அப்படின்னு அவரு கேட்டது நியாயமான கேள்வி தான். வீணா எவ்வளவோ இரிட்டேஷன் பண்ணிட்டாங்க. கியூட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வெளிய ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவங்க இரிட்டேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளயும் இரிட்டேட் பண்ணாங்க, நம்மளையும் இரிட்டேட் பண்ணாங்க. அவ்வளோ இரிட்டேஷனையும் பண்ணிட்டு, அவ்வளோ கடுப்பேத்திட்டு, எல்லார்கிட்ட போய் சாரி வேற கேட்டாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையா போய் ஹக் பண்ணி சாரி வேற கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த சாரி கேட்டதுனால என்னவோ, வியனாவ ஓட்டு போடலையா இவங்க என்னன்னு தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் வினோத்த செலக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான டிசிஷன் தான். ஸோ அவ்வளோதான். இதுதான் நேத்து எபிசோட்ல நடந்துச்சு. அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ வெரி மச். பாய்.